ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கொள்ளு கடையில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் குக்கர்லேயே வேக வச்சுக்கிறேன். ஒவ்வொருத்தர் கிராமத்து சைடில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சட்டியில் போட்டு தான் வேக வைப்பாங்க. வேக வச்சு ஒவ்வொன்றா போட்டு எல்லாத்தையும் வேக விடுவாங்க. நான் ஒரே முட்டா விசில் போட்டு வேக வச்சுருக்கேன். என்னென்ன போடணுன்னா கொள்ளு போட்டுக்கோங்க. கொள்ளு போட்டதுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகா, 2 மீடியம் சைஸ் தக்காளி, லைட்டாக மஞ்சத்தூள், கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் கல்லுப்புன்னா சீக்கிரம் வேகிறதுக்காகவும் நம்ம ஏமாந்து சாப்பாட்டில் குழம்புல அதிகமாக உப்பு போட்டாலும் போட்டுரும். அதனால் முன்னாடியே லைட்டாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் உப்பு எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி ஒரு கலக்கிட்டு விசில் வச்சு ஒரு 4-5 விசில் வச்சு இறக்கிடுங்க. இறக்குனதுக்கப்புறம் தாளிக்கு கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு, சீரகம், வரமல்லி இதெல்லாம் போட்டு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு கூட சீரகம், மல்லி, வரமல்லி நல்லா கசக்கிக்கோங்க. கையில் கசக்கி போடுங்க. போட்டிங்கன்னா இனி சூப்பராக இருக்கும். போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை தலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணக்கினதுக்கப்புறம் அந்த வெங்காயம் வணக்கிறதுக்காக லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப போட வேண்டாம். லைட்டாக உப்பு போட்டு நல்லா வணக்கிட்டே இருங்க. நல்லா வணக்கினதுக்கப்புறம் கொள்ளு விசில் வச்சுருப்போம் பார்த்திங்களா, கொள்ளு விசில் ஆனதுக்கப்புறம் விசில் அடங்கினதுக்கப்புறம் இறக்கிட்டு அந்த வெங்காயம் தாளிச்சது அந்த விசில் இறக்குனதுக்கப்புறம் அந்த தண்ணி வடிச்சிருங்க. ஃபுல்லாத்தையும் வடிச்சிட்டு அந்த தாளிப்பை அந்த கொள்ளில் கொட்டிட்டு நல்லா மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க. நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கோங்க. இல்லை லைட்டாக தண்ணி வேணும் அப்படின்னா நம்ம அந்த எக்ஸ்ட்ரா வடிகட்டி வச்சுக்கோம் பார்த்திங்களா அந்த தண்ணி